வந்துட்டீங்களா தம்பி? வாங்க, நம்ம சீக்கிரமாக கிளம்பலாம். இனிமேல் நாங்கள் இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. இவ காலையிலேருந்து இப்படி தான் சொல்லிட்டு இருக்கா. இவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இவ தான் இங்கே வரணும்னு சொல்லிட்டு இருந்தா, இப்போ இவ தான் இங்கேருந்து கிளம்பணும்னு சொல்லிகிட்டே இருக்கா. என்ன பண்ணுறதுன்னே ஒன்றும் புரியல. அவர் ஆஃபீஸ்லேருந்து களைப்பாக வந்திருப்பார். முதல்ல போய் காஃபி டிஃபன் ஏதாவது கொடு, அப்புறமா பேசுறியா? காஃபி டிஃபன் எல்லாம் போய் வீட்டில் சாப்பிட்டுக்கலாம். இப்போ எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறோம், புரிஞ்சுதா? நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். நீயும் பயப்படுற, எங்களையும் சேர்ந்து பயமுறுத்திட்டு இருக்க. என்ன நடந்துச்சு அங்கிள்? அதுவா, நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் தம்பி, கேளுங்க. இல்லை அங்கிள், எனக்கு என்னமோ ஆன்ட்டி சொல்கிறது தான் சரின்னு தோணுது. ஆன்ட்டி ரொம்ப பயப்படுறாங்க. குடுக்குடுப்புக்காரன் வேற ஏதோ சொன்னான்னு சொல்லிட்டு இன்னும் ரொம்ப பயத்தில் இருக்காங்க. இப்போ போய் அவங்கள கம்பல் பண்ணி இங்கே இருக்க வச்சா அவங்களால நிம்மதியாக இருக்க முடியாது. அதனால நம்ம எல்லோரும் இங்கேருந்து கிளம்பலாம். கொஞ்ச நாள் கழித்து வரலாம் மறுபடியும். என்னம்மா நீயும் அவள் கூட சேர்ந்துட்டு இப்படி சொல்லிட்டு இருக்க? ஒரு புது வீட்டுக்கு வந்தால் இது மாதிரி நடக்கிறது சகஜம்தான். இதுக்காக உடனே கிளம்பணுமா? அப்படி இல்லை அங்கிள், பசங்களும் ரொம்ப பயந்துருக்காங்க, ஆண்டியும் ரொம்ப பயந்துருக்காங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம உடனே இங்கேருந்து கிளம்புறது தான் நல்லதுன்னு தோணுது. நம்ம வீடு தானே, எப்போ வேணாலும் வந்துக்கலாம். இதில் போய் என்ன இருக்குது? நம்ம உடனே இங்கேருந்து கிளம்பலாம். இன்னொரு நல்ல நல்லா பார்த்து வரலாம். சரி, உங்கள் இஷ்டம், என்னமோ பண்ணுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கிளம்பலாம் வாங்க. ஆண்டி, உங்கள் சாமானெல்லாம் போய் பேக் பண்ணிக்கோங்க, நம்ம கிளம்பலாம். சரி மிக்ஸி, எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. நான் போய் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். பசங்களா, நீங்களும் வந்து உங்கள் சாமானெல்லாம் பேக் பண்ணிக்கோங்க, நம்ம சீக்கிரமாக கிளம்பலாம். இப்படி வந்த வேகத்திலே கிளம்பணுமா? என்னமோ பண்ணுங்க, உங்கள் இஷ்டம். சின்சான், நீ என்ன அந்த புக்கை கையோடு எடுத்துகிட்டு வர போறியா? ஆமாம்மா, இந்த புக்கை நான் படித்தே பார்க்கல. இந்த புக்கில் என்ன இருக்குன்னு நான் படித்து பார்க்கணும். ஸ்கூல் புக்கே நீ ஒழுங்காக படிக்கிறது இல்லை, இப்போ இதை நீ படிக்க போறியா? ஆமாம்மா, இதை பார்த்தா ஒரு மாதிரியாக வித்தியாசமாக இருக்குது. இது என்ன கதை புக்கா என்னன்னு தெரியல, இது நல்லா படித்து பார்க்கணும். சரி, என்னமோ பண்ணு. சரி வாங்க, எல்லோரும் கிளம்பலாம். வந்த வேகத்திலேயே எல்லாம் திரும்பி போகிறோம். இங்கே வந்திருக்கலாமலே இருந்திருக்கலாம். இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை? இங்கே ஒரு உயிர் பலி ஆகாமல் இருந்துச்சுன்னு சந்தோஷப்படுங்க. யாருக்காவது ஏதாச்சும் ஒன்று ஆயிருந்தா பணம் எப்போ வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். உயிரை சம்பாதிக்க முடியுமா? ஆமாம் அங்கிள், ஆண்டி சரியாக தான் சொல்கிறாங்க. சரி வாங்க, எனக்கும் மனசுக்கு ஒன்றும் சரியாக படலை. நம்ம கிளம்பலாம். இந்த பங்களாவை அப்புறம் பார்த்துக்கலாம். சரி வாங்க, எல்லாம் கிளம்பலாம்.